நல்லா வதங்கட்டும். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி கொதிக்கிட்டோம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேருங்க. அப்போ தான் வந்து உருண்டை வந்து நீங்கள் போடும்போது வந்து குழம்பு கெட்டியாக ஆகாமல் இருக்கும். உருண்டை வந்ததுக்கப்புறம் குழம்பு வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்கும், சாப்பிட்றது மாதிரி இருக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து